ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்றைக்கி கொஞ்சம் தடபுடலான சமையல் தாங்க. ஆமாம், இன்றைக்கி சண்டே, கெஸ்ட்டும் வராங்க. அதனால் இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷு தாங்க செய்ய போகிறேன். ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாவது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. கீரை, பொன்னாங்கண்ணி கீரை ரெடியாக இருக்குது. ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே ஆனியன், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் ரெடியாக இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். பாசிப்பயிறு வேக வச்சுருக்கேன் கீரைக்கு. ஃபஸ்ட்டு கீரை சமைச்சிக்குவோம். சும்மா ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரைஸை களைஞ்சி ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். தேவையான உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே ரைஸ் ரெடி ஆகிடும். கீரை ரெடியாக இருக்குங்க. கீரை நல்லா வாஷ் பண்ணி பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கங்க. அது முடிக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா பிளாக்காகவும் ஆகும், நல்ல குளிர்ச்சி அது. கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் தேங்காய் பூ தூவி விட்டு ஃபைனலாக அந்த கீரையை இறக்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பரங்கிக்காய் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க வாணலில். 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பரங்கிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் உடம்புக்கு நல்லது தான். இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தான டிஷ்ஷு. அதை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்ருங்க. இதுக்கு நான் எதுவும் ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணல. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்காய் பூ மட்டும்தான் ஃபைனலாக தூவி விடுவேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க. மஞ்சள் பூசணி உடம்புக்கு நல்லது. வெந்துருச்சுங்க. சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி விட்டு அதை ஃபைனல் பண்ணிவிடுங்க. 2 டிஷ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. அப்புறம் ஆனியன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் உள்ளடை மீன் தாங்க செய்ய போகிறேன். கானகத்தை மீனில் உள்ளடம் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே தேவை தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, 2 பச்சை மிளகா எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இந்த உள்ளடத்தை வதக்கியும் சில பேர் செய்வாங்க. நான் பச்சையாக செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. வதக்கி செய்கிறது ஒரு ஸ்டைல் நல்லாயிருக்கும். இது பச்சையாக செய்கிறதும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். லெமன் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது புளி ஊற்றி செஞ்சுருக்கேன். லெமன் இல்லாததுனால லெமன் போட்டால் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இது மசாலா நம்ம கோட்டிங் பண்ணுறோம்ல அந்த மீனுக்கு, அதுக்கு தேவையான மசாலாங்க. மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் சால்ட், அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, எல்லாத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு தாளிக்க போயிடலாம். வாணலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. வடவும் போட்டுக்கோங்க, கருவிடம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம், நல்லா ஒரு 2 பல்லாரி, பெரிய பல்லாரியாக இருந்தால் 2, சின்ன பல்லாரியாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஒரு கைப்பிடிங்க, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ நமக்கு மீன் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். உப்பு, அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. கருவேப்பிலை மஸ்ட்டு. மீன் குழம்புனாவே கருவேப்பிலை நிறைய போடுற மாதிரி இருக்கும். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் காரசாரமான சமையல் தாங்க.
தனியா பொடி போட்டுக்கோங்க. தனியா பொடி ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மசாலா அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சண்டேனாலே ஒரு ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த ஒரு இது நல்லாயிருக்கும். அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிஸியான ஒர்க்கில் ஆஃபீஸ் போகிறது, ஸ்கூல் போகிறது இப்படி இருக்கிறச்ச அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு. புளி கொஞ்சமாக கரைச்சி அதில் ஊற்றிக்கங்க. அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு சாப்பிட்றது அது ஒரு நல்ல ஒரு இதுங்க அது. அந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் எல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபிஷ்ஷு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க மரவள்ளி கிழங்கு தீச்சாக்குனா. நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு அதே தான் நான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு வதக்கணும். இதுக்கு வந்து இறால் ரொம்ப முக்கியங்க. அங்கே மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. அதையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். மீன் இன்னும் நான் போடல. இந்த வெங்காய தக்காளி வதக்கும் போதே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இறால் ரொம்ப மஸ்ட்டுங்க இதுக்கு. இறால் போட்டால் தான் அந்த மரவள்ளி கிழங்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த சீசனில் தான் கிடைக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு நான் செதுக்கி வச்சுருக்கேன் நான். அதை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபைனலாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு அதை மூடி வைங்க. அது வெந்துடும். இங்கே மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் குழம்பு. மீன் நான் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேங்க. அந்த மீனை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அலாக்கா போடுங்க மீன் குழம்புல. சென்னாவரை மீனும் காணாக்கத்தை மீனும் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. அதுக்கு பிறகு மாங்காய். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். மாங்காவை அதில் போட்டுருங்க. நல்லா குழம்பு கொதித்த பிறகு மீன் போடுங்க. ஃபைனலாக கருவேப்பிலை புதினா மல்லி போட்டுருங்க. புதினா கிடையாது, மல்லி போட்டுருங்க. போட்டு அதை மூடி வைங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க மரவள்ளி கிழங்கு. இது ஒன்ஸ் மோர் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். மீன் குழம்பு வாசம் வருதுங்க, செம்மையாக வருது. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனாக நல்லமா முடிஞ்சிச்சுங்க இன்றைக்கி சமையல். அடுத்தது ஃபிஷ்ஷு வெயிட் பண்ணுதுங்க. என்ன எப்போ நீ வறுப்பேன்னு சொல்லி அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். அந்த உள்ளடை மீனை வறுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க. ஏன்னா அதில் நம்ம ஸ்டஃப்டு பண்ணி வச்சுருக்கிறது அது கலண்டக்கூடாது. இதை வாழையில் சுற்றி கூட வறுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் டைரெக்டாக வறுத்துடுறதுங்க. அது ரெடி ஆகிடுச்சு. இங்கே சென்னாவரை மீன் இன்னொரு தோசைக்கல்ல அதையும் பொரிச்சுக்கோன்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி அதையும் இன்னொரு தோசைக்கல்லில் வச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் குக்கிங் ரெடி ஆகிட்டுருக்கு. திருப்பும் போது பார்த்து திருப்பணுங்க. இதுதான் மெயின் இது. ஏன்னா அதில் ஸ்டஃப்டு இருக்குது, அது கலண்டக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள். காணாங்கத்தை மீன் வாங்கினா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சென்னாவரை மீனும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு வழியாக எல்லா குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க. மாஷா அல்லாஹ். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சண்டே சமையல்? சண்டேனாலே இங்கே மீன் வாங்கிடுறதுங்க. சில பேர் மட்டன் எடுப்பாங்க, சிக்கன் எடுப்பாங்க. இங்கே சண்டே நாங்கள் மீன் தாங்க நாங்கள் எடுப்போம் மோஸ்ட்லி.